என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா பல பேர் வயிற்றெரிச்சல், அப்படியே வயிறு எரிஞ்சு ஸ்டொமக் பர்னிங் அப்செட் ஆகி பாதி பேர் ஹாஸ்பிட்டலா சுத்தின்னு இருக்காங்கன்ற தகவல் தான். என்னப்பா வயிறு எரியுது, இன்னும் ஒண்ணும் புரியல, நீ பாட்டு வர வயிறு எரியுதுன்னு பேசிட்டு புரியல. நேத்து நிகழ்ச்சியை பாத்தியா இல்லையா? என்ன நிகழ்ச்சியா? நேத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பாக வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. இட்ஸ் நாட் நிகழ்ச்சி, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரியாலிட்டி ஷோ சொல்லலாம். அதாவது நம்மளுடைய தமிழ் பெண்கள் என்னென்ன துறையில சாதனை செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு அரசாங்க பள்ளியில பயின்ற மாணவர்கள், அதாவது கவர்மெண்டோட ஊக்கத்தாலையும் கவர்மெண்டோட இந்த திட்டங்களாலையும் எந்தெந்த இடத்துல எவ்வளவு பெரிய இடத்துல போய் சாதனை பண்ணாங்க அப்படின்னு ஒரு 2 monthsக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதே பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு, அதாவது இப்ப இருக்கிற தற்கூரி கூட்டங்களும் சங்கி கூட்டங்களும் அந்த மாதிரி நிகழ்ச்சிய பாத்துக்கோங்க. புரியுது எனக்கு. தப்பு பண்றதா சொல்லி தொலையா? அது என்னையா குறி? ஆச்சரியக்குறி. தற்குறின்னு சொல்லிட்டேன். சாரி மகளே, வெரி சாரி. தட் ஆச்சரியக்குறிகளும் இந்த சங்கி கூட்டங்களும் அந்த ஷோவை பார்த்தே செத்து போயிட்டாங்க. இப்ப நேத்து பார்த்தனா வெல்லும் தமிழ் பெண்கள்னு போட்டு, அதுவும் இந்த தமிழக அரசு நம்ம தமிழக பெண்களுக்காக எடுத்துட்டு வந்த திட்டங்களால இவங்க எப்படி எப்படி பயனடைஞ்சிருக்காங்க, என்ன அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு. நோட் திஸ் பாயிண்ட். மாற்றம் நிகழ்ந்திருக்கு. என்ன நிகழ்ந்திருக்கு? இப்போ நடக்கிற மாற்றங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி பெண்கள் மாறுறது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. ஒரு பெண் சொல்லுவாங்க, என் குழந்தைங்க எனக்கு ஒரே பொண்ணுதான், அது ஐசியூல அட்மிட் ஆகிருக்குங்க, அதனால எனக்கு விஜய பார்க்க நான் வந்திருக்கேங்க. இன்னொரு பெண்கள் கூட்டம் இருக்கு, விஜய் என்ன அழகு, செமையா இருக்காருங்க, அவர் தாங்க சிஎம் ஆகணும். இன்னொரு பெண்கள் கூட்டம் இருக்கு, எங்க விஜய் என்ட்ரி கொடுக்கும் போது உங்களுக்கு எப்படிங்க இருந்துச்சு, சுடுகாட்டுல இருந்து ஓடி வந்த மாதிரியே இருந்துச்சுங்க. இதுதாங்க பிடிச்சிருக்கு, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. சோ இப்படி இருக்கும் பெண்கள் மத்தியில் இந்த பெண்களுடைய தலைவர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஆச்சரியக்குறி தான் அவங்களோட தலைவர். ஆனா இன்னொரு சைடு பெண்கள் கூட்டம் இருக்கு. இந்த பெண்கள் கூட்டம் என்னன்னா முதலமைச்சர் தலைமையில இருக்கிற பெண்கள் கூட்டம். இந்த பெண்கள் கூட்டம்னா என்னன்னா, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் இப்படி படிச்சு முன்னேறி இருக்கேன், நான் இந்த திட்டத்தால இது எனக்கு யூஸ்ஃபுல் ஆகிருக்கு, இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் நான் பண்ணிருக்கேன், சாதனைகள் படிச்சிருக்கேன். சோ இது பெண்கள், இந்த மாதிரி பெண்கள் ஒரு கூட்டம், அந்த மாதிரி ஆச்சரியக்குறி பெண்கள் ஒரு கூட்டம். இதுல எந்த பெண்கள் கூட்டம் சிறந்த பெண்கள் கூட்டம் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நேத்து என்னென்ன நடந்துச்சு, மொத்த இவங்களோட வயிற்றெரிச்சலுக்கு காரணமான நிகழ்ச்சி என்ன அப்படின்றத டீடைலா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. வெல்லும் தமிழ் பெண்கள். ஆக்சுவலா இந்த தமிழக அரசு சூஸ் பண்ற டைட்டில்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாத்தீங்க. அதாவது ஆமா, இப்போ அந்த உரிமை தொகைன்ற பேர்லயே எல்லா மக்களுக்கும் ஒரு தெளிவாயிட்டாங்க. இவங்க இலவசம்னு கூட அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அரசாங்கமே அதை எப்படி மீன் பண்ணிச்சுன்னா, அது உங்களுடைய உரிமை தான், நாங்க உங்களுக்கு என்னமோ தானமோ தர்மமோ ஏதோ ஹெல்ப்போ அப்படிலாம் நாங்க தரல. நீங்க யாரு? இந்த தமிழ்நாட்டு மக்கள், இந்த தமிழ்நாட்டோட ஒரு பிரஜை. நீங்க இந்த காசு, நாங்க தர காசு யாரோட காசு? உங்க காசு. சோ இத சில பேர் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். சில பேர் உட்காந்துக்கிட்டு வெளில சொல்லுவாங்க, யார் காசை எடுத்து யாருக்கு தரீங்க, எங்க காசை தானே எங்களுக்கு தரீங்க. ஆமா, யார் கேட்டா உங்களை. சோ இந்த மாதிரி டைலாக்ஸும் உங்களை நான் கேட்டேன். இப்போ இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் வருது. பட் அதற்காக தான் அந்த பேரை எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா உரிமை தொகை. உரிமை தொகைனா எஸ், இது உங்களுடைய வரி பணம், உங்களுக்கு நாங்க தரோம். அதை இருக்கிறவங்க கிட்ட வாங்கி இல்லாதவங்க கிட்ட தருதாவும் வச்சுக்கலாம். இல்ல எது வரி மூலியமோ கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தான் தராங்களே தவிர்த்து அதற்கு பேர் தான் உரிமை தொகைனோ, அது ஒண்ணும் இலவசம் அந்த மாதிரி கிடையாது அப்படின்ற மீன் பண்றதுக்கு தான் அந்த டைட்டிலே வச்சிருக்காங்க. சோ அந்த வார்த்தையே மீன் பண்ணுது. ஆனா அதை வச்சுக்கிட்டோம் சிலதுங்க அப்படிதான் பேசினது. அது என்னப்பா குறியாது? அந்த ஆச்சரியக்குறி கூட்டம், இந்த சங்கி கூட்டம், அப்புறமா எங்க அண்ணன் ஒருத்தர் இருப்பார்,
எங்க சைமன் தாத்தாடா. அப்படி சொல்லுங்க. அவரு ரொம்ப நாள் பேசாம விட்டீங்களா? என்னங்க அவருலாம் ஏத்துப்பாரா இத? ஏத்துப்பாரா இத? முடியாது. 1000 ரூபாய் கொடுத்து என் மக்களை அடிமையாக்கி வைக்கிற, இதுல உனக்கு சீனா பிச்சை போடுறியா? ஆனா நம்ம அண்ணனே வந்து தெரியும்ல, 1000 ரூபாய் கொடுங்க மக்களே, 1000 ரூபாய் கொடுங்க மக்களேன்னு திருநிதி கலெக்ட் பண்ணவர் தான் அவரு. அவர் இப்ப கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போயிட்டனால அவரை நம்ம விட்டுருவோம். நம்மளுக்கு மெயின் இப்ப என்னடா குறியாது? ஆச்சரியக்குரியதான் நம்மளுக்கு மெயின். ஏன்னா அவராலதான் வந்து இப்போ ஒரு சைடு அந்த பெண்கள் சமுதாயத்தை நினைச்சா எனக்கு வந்து சிரிக்கிறதா அழுகுறதா. அதுலயும் ஒரு லேடி இப்ப லேட்டஸ்டா பேசுனாங்க, நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க. உயிராவது என் தலைவனுக்கு கொடுக்காம நான் வேற யாருக்கு கொடுக்க போறேன்? பெருமையா இருக்கு. இங்க செத்தாதானாங்க நாங்க வேர்ல்டு ஃபேமஸ் ஆவோம், வேற எங்கெல்லாம் செத்தா நான் எப்படி ஃபேமஸ் ஆவேன்? அப்பதானே காசு வரும் அப்படின்னு அந்த பெண் பேசுறாங்க. சோ இந்த பெண்களுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட் தான் நேத்து அமர்ந்திருந்த பெண்கள். ஒரு இன்ச்சு கூட உங்களுக்கு செட் ஆகாது. பார்த்துட்டு திருந்துவாங்க. இல்லப்பா நான் கேக்குறேன், இது அவங்க என்ன பேசுறாங்க, இவங்க என்ன பேசுறாங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா. நீ திருந்துறத பத்தி எல்லாம் நீங்க பேசாத. உன்னை அவங்க சைடா மாத்திடுவாங்க. இந்த மாதிரி பெயர் வந்து எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னே பாருங்க, உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து. அது வந்து இலவச பேருந்தோ எப்படியோ வைக்கல, கட்டணமில்லா பேருந்து, விடியல் பயணம். சோ உங்களுக்கு யார் யாரு அது வந்து எப்பவுமே அங்க வந்த பெண்கள் எல்லாருமே பேசுறது என்னன்னா, இதை வெளியில இருந்து பார்ப்பவங்களுக்கு இது சின்னதாதான் தெரியும். எல்லா பெண்களும் அதான் சொல்றாங்க. இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்குறவங்களா இருக்கட்டும், இந்த கட்டணமில்லா பேருந்துவா இருக்கட்டும், அப்புறமா இந்த தமிழ் புதல்வன், புதுமை பெண், எந்த ஒரு திட்டமா எடுத்துக்கோங்களேன், அதுல பயனடைறவங்க இருக்காங்க பாரு, அவங்களுக்கு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். பட் அதை வெளியில இருந்து பார்த்துட்டு எகத்தாலமோ நான் வந்து கேலிதான் பண்ணுவேன் அப்படின்ற டீமுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாதுன்றத நாங்க சொல்லல, அவங்களே சொல்றாங்க, அந்த பெண்களே சொல்றாங்க. ஏங்க எங்களுக்கு இது பெரிய விஷயம். ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு லேடி, நான் அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு லேடி வந்து பேசுறாங்க. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கதையை சுட்டி காட்டி சொல்றாங்க. இது மாதிரி வந்து ஒரு பெண் வந்து ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம், மருமகளா போயிருக்கோம். அப்போ வந்து அங்க புது வீடு புது மக்கள் போது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு கூச்ச சுபாவம் இருந்துட்டே இருக்கும். எல்லாருமே வந்து அந்த பெண்ணை கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு அந்நியமாவே ஃபீல் பண்ணுவா. ஐயோ நம்ம வேற அங்கிருந்து வந்திருக்கோம், இங்க இருந்து நம்ம திருப்பியும் போக முடியாது, நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போக முடியாது, இவங்களை நம்ம சகிச்சுக்கிட்டு தான் வாழணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தாலே அந்த பெண் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு நாள் வர்றாரு. அவங்க அப்பா ஒரு நாள் வந்து என்ன செய்யறாரு, இந்த பொண்ணு படுற கஷ்டத்தை லைட்டா அப்படியே பார்த்துட்டு போகும்போது ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு போறாரு. எவ்வளவு? 10 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க அப்பா என்ன சொல்றாரா, மா ரொம்ப நீ பெருசெல்லாம் எடுத்துக்காத, முடிகிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாரு, அப்படி உன்னால முடியலையா இந்த 10 ரூபாய் நான் ஏன் கொடுக்குறேன்னா, இங்க இருந்து நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கான பஸ் பேரா வச்சு. 10 ரூபாயோட மதிப்பு. அந்த 10 ரூபாய் என் கையில கிடைச்ச உடனே எனக்கு ஒரு புது பலம் வந்த மாதிரி இருந்தது. அதை என் முந்தியில நான் முடிஞ்சிட்டு மறுநாள்ல இருந்து இந்த வீட்டுல நானும் ஒருத்தி, எனக்கு உங்களுக்கு இருக்கிற உரிமை இருக்குன்னு எல்லாரோடையும் சகஜமா பழக ஆரம்பிச்சேன். இந்த 30 வருஷத்துல இந்த குடும்பம் தலை நிமிர்ந்து நின்றுருக்குன்னா அதுக்கு நானும் ஒரு காரணம். இன்னைக்கு நான் தான் அந்த குடும்பத்தின் முக்கியமான ஆணிவேர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு காரணம் எங்க அப்பா எனக்கு கொடுத்த 10 ரூபாய் அப்படின்னாரு. அந்த 10 ரூபாய் இருக்கிற நம்பிக்கையில அவங்க அங்க வாழ்ந்துட்டு வராங்க. ஏய் நான் இனிமேட்டு இதை என் வீடா பாத்துப்பேன், என்னை யாருன்னா எதுனா வந்து என் மனம் நோகும்படியோ என்ன பிடிக்காதபடியோ நடந்துக்கின்னா எனக்கு என்கிட்ட இந்த 10 ரூபாய் இருக்கு, நான் கிளம்பி என் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ற நம்பிக்கையிலே அந்த பொண்ணு வாழ்ந்து வளர்ந்து அவங்க குழந்தைய பெற்று அந்த குழந்தைகளை வளர்க்க வச்சு பெரிய ஆளாக்கி இப்ப அந்த குடும்பத்தின் ஆணி வேற யாரு இருக்கானா அந்த பெண் தான். எந்த தைரியத்துல? அந்த 10 ரூபாய் இருக்கிற தைரியத்துல. 10 ரூபான்றது பெரிய காசு கிடையாது, பட் அந்த 10 ரூபான்றது ஒரு தைரியத்தை விளைச்சிருக்காங்க. அந்த பெண் அந்த சமுதாயத்துல எதிர்த்து வாழவும் அங்க ஒன்னோட ஒன்னா பழகவும் தைரியத்தை கொடுத்திருக்கிறது அந்த 10 ரூபாய். அது மாதிரிதான் இந்த 1000 ரூபாய். 1000 ரூபாயோட மதிப்பு. படிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் உதவி தொகையாக இருக்கட்டும், இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகையாக இருக்கலாம், அது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு சிறிய தொகையா இருக்கலாம். ஆனால் ஒரு அப்பா மகனுக்கு நிறைய பணம் கொடுப்பார். அந்த பணத்துக்கு என்ன வடிவம் எனக்கு தெரியல, ஆனா அப்பா மகளுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பணத்துக்கும் ஒரு வடிவம் இருக்கிறது. இது என்னுடைய பணம், நான் என் சொந்த காலில் நான் நிக்கிறேங்கிற சுய மரியாதையின் வடிவம் அது. புரியுதுங்களா? எவ்வளவு அழகா அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. அது மாதிரி தாங்க இந்த 1000 ரூபாய். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஹேய் நான் உங்க அப்பா 10 ரூபாய் தான் கொடுத்துட்டு போனாரா அப்படின்னு தோணும். நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தானே தராங்க, 1000 ரூபாய் ஒரு காசா அப்படின்னு வெளியில இருக்கிறவனுக்கு தோணும். ஆனா அந்த 1000 ரூபாய் வாங்கி ஒரு சின்ன, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, என்ன பண்ணுவீங்க? காசு அர்ஜென்ட் இல்ல, பார்த்தா 12ஆம் தேதி கரெக்டா அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் விழுது. ஒரு யூஸ் தானே, யூஸ் தானே. யாரு
சும்மா யாருன்னா தருவாங்களா எங்கண்ணா? தரமாட்டாங்க. சோ ஒரு யூஸ், அததான் அவங்க மீன் பண்றாங்க. எதற்காவது பயன்படுவது இந்த 1000 ரூபாய். இதை வச்சு நாங்க பல வளர்ச்சிகளை பண்றோம். சோ எங்களுக்கு ஒரு முதுகெலும்பா வந்து இந்த 1000 ரூபாய் சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்றத அந்த 10 ரூபாய் கதையை வச்சு லிங்க் பண்ணி சொல்லுறது. நீங்க மெடிக்கல் சொன்னீங்கல்ல, இந்த 1000 ரூபாய் வச்சுட்டு போய் மெடிக்கல் போலான்னு சொல்லிட்டு, மெடிக்கலுக்கும் என்ன சொல்றாங்க, அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த மெடிக்கல் ஷாப், மு.க. ஸ்டாலின் மெடிக்கல் ஷாப், மருத்துவம் இருக்குல்ல, நிறைய மலிவான விலைகள்ல இருக்கு. அது அவங்க அந்த மெடிக்கல் இதுலயே வந்து நிறைய திட்டங்கள் இருக்குங்க. இப்போ அவங்க என்னென்ன திட்டத்தை கவரேஜ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த உரிமை தொகை, அப்புறமா விடியல் பயணம், அப்புறமா தமிழ் புதல்வன், அப்புறமா புதுமை பெண்ணு, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தோழி விடுதி எல்லாம் இருக்கு. தோழி விடுதி இப்போ வந்து எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா பிளாட் மாதிரி இருக்கு. நீங்களே போய் பாருங்க, எங்க ஏரியாண்டியும் ஒண்ணு இருக்கு, பெரிய பிளாட் மாதிரி இருக்கும். பட் போர்டை பார்த்தா தோழி விடுதின்னு இருக்கும். ஆமா. சோ அரசாங்கம் வந்து எதுனா ஒரு வகையில பெண்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அவங்களுக்கு வந்து அந்த நிலைமையை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி விடணுன்றதுக்காக இவ்வளவு திட்டங்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல சில திட்டங்களை பத்தி அங்க இருக்கிற மக்கள் வந்து அழகா பேசினாங்க. இதால நான் உயர்ந்திருக்கிறேன், இது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதே மாதிரிதான் அப்போ வந்து இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நிகழ்ச்சி நடத்தினாங்க 2 months பேக். அதுல வந்து அந்த மாணவர்கள், அதாவது அரசாங்க பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், நீ வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க எஸ் வெல் செட்டில்டு ஃபேமிலியா இருப்பாங்க மோஸ்ட்லி. நீங்க எல்லாருமே பணக்காரனா கண்டிப்பா இருக்காது, பட் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பணக்காரங்களா தான் இருப்பாங்க. பட் இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் இருப்பாங்க, கொஞ்சம் புவர் பீப்புளா தான் இருப்பாங்க. இந்த மாணவர்கள் அரசாங்க திட்டங்களை பயன்படுத்தி எந்த அளவுல அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, இப்படிலாம் வந்து ஒரு நிகழ்ச்சியை தான் அவங்க நடத்தினாங்க. ஒண்ணும் இல்ல, அங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு ஆஸ்திரேலியால இருந்து பேசுறாங்க, அமெரிக்கால இருந்து பேசுறாங்க, கொரியன் லாங்குவேஜ் பேசுறாங்க, ஜப்பான்ல இருந்து பேசுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு டேய் நம்ம தான்டா இங்க வெட்டியா இருக்கிறோம். உண்மை. பட் ஆனா இதெல்லாம் நடக்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் தாங்க சாத்தியம். அததான் தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் வந்து உட்கார்ந்து இருந்தாரு. அவரு நான் இதை பார்த்துட்டு நான் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி அதுல பேசின பெண்கள் இந்த புதுமை பெண் திட்டத்தை பத்தி அருமையா பேசியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் வருதுன்றது வந்து நாங்க எதுக்காகவும் யூஸ் பண்ணிப்போம். ஏங்க பெரும்பாலும் வந்து ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணும் போது என்ன தெரியுமா செய்வாங்க, நீங்க இதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். இப்ப நான் உனக்கு 1000 ரூபாய் தரேன்னா நீ அந்த 1000 ரூபாய் புக்கு மட்டும் தான் வாங்கணும், இல்ல நீ அந்த 1000 ரூபாய் இது மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்க போட்டு தான் பண்ணுவாங்க. பட் இங்க அதை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்கு யூஸ் ஆகுதா அவ்வளவுதான். நீ பென்சில் வாங்கணும்னு ஆசைப்படியா பென்சில் வாங்க, பேனா வாங்கணும்னு ஆசைப்படியா பேனா வாங்க. அதுல வந்து ஒரு பெண் வந்து பேசினாங்க பாரு, அவங்க அம்மாக்காக நான் சேர்த்து வைக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து நான் உனக்கு கண் ஆபரேஷன் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோமான்னு சொல்லுது. இன்னொரு பெண்ணு நான் எங்க அம்மாக்கு தை மிஷின் வாங்கி தருவேன், அவங்க கஷ்டப்பட்டு தச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல தை மிஷின் வாங்கி தருவேன் நான் இந்த பணத்தை சேர்த்து. சோ ஒரு வகையிலாவது ஒரு வகை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதுதான் அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. மாணவர்கள் எந்தெந்த எக்ஸ்ட்ரீம்ல அவன் பைலட்ன்றான், அவன் ஐடி கம்பெனின்றான், அவன் 1.5 லட்சம் சம்பளம்ன்றான், 2 லட்சம் சம்பளம்ன்றான், அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டுங்க. இது எல்லா அரசாங்கமும் இதை பண்ணுமானா பண்ணாது. நான் கேக்குறேன், மத்திய பிரதேசல இப்படி ஒரு கல்வியில் சிறந்த மத்திய பிரதேஷ் நடத்த முடியுமா? கல்வியில் சிறந்த உத்தரப்பிரதேசம் நடத்த முடியுமா? கல்வியில் சிறந்த வெஸ்ட் பெங்கால் நடத்த முடியுமா? எந்த ஸ்டேட்டுமே இல்லங்க. எல்லா மாநிலங்களும் அப்படி பண்ண முடியுமானா முடியாது. ஆனா கல்வியில் சிறந்த ஒரு ஊரு நடத்த முடியும்னா தமிழ்நாட்டுல நடத்தலாம். ஏன்னா அவ்வளவு திட்டங்களும் தராங்க, நம்ம மாணவ மாணவிகள் பயன் பெறணும். ஆனா மாணவ மாணவிகளும் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ இதுதான் வந்து ஒரு growth-ஓட அச்சீவ்மெண்டா இருக்கணும். மாணவ மாணவிகள் எவ்வளவு வளர்றாங்களோ அதுதான் அச்சீவ்மெண்ட். இந்த அதர் சைடு இப்ப நேத்து நடந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் பெண்கள் இந்த திட்டங்களை வச்சு எப்படி பயன்படுறாங்க. உதாரணத்துக்கு இந்த மக்களை தேடி மருத்துவம் இருக்கு பாரு, இல்லம் தேடி மருத்துவம், அதே மாதிரி வந்து நலம் காக்கும் ஸ்டாலின், இப்படி எல்லாம் வந்து பாக்கணும் உங்களுக்கு சில மருத்துவ எமர்ஜென்சிக்காக மட்டுமே இருக்கு. இதெல்லாம் எங்கன்னா சிட்டி சைட்ல இருக்கிறவங்களுக்கு இது பெரிய யூஸா தெரியாது. அவங்க என்ன கோவப்பட்டா பக்கத்திலேயே ஒரு கிளினிக் இருக்கும், கோவப்பட்டா பக்கத்திலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், போய்ப்பாங்க. பட் கிராம சைடு எடுத்துக்கோங்க, ரொம்ப மலைவாழ் பகுதியில எடுத்துக்கோங்க. அவன் மலைவாழ் பகுதி மலையை விட்டு கீழே இறங்குறதுக்கு அவன் இறங்குறதுக்குன்னே முடிஞ்சு போயிடும். சோ ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க. அதே மாதிரி இதோட இந்த ஸ்கீமை வந்து சில பேர் வந்து சும்மா கலாய்க்கலாம், என்ன மெடிசன் நாங்க நினைச்சா ஹாஸ்பிட்டல் போக மாட்டோமா, நீங்க இருக்க போவ. ஆனா அங்க இருக்கிறவனுக்கு ஹாஸ்பிட்டல்னாலே என்னன்னு தெரியாது. இன்னொன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு வெக்கப்படுவாங்க, ஆமா பிடிக்காது. அதுல ஒரு டாக்டர் வந்து கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணாரு பாருங்களேன். ஒரு மலைவாழ் மக்கள் தான் அவங்க. அவன் வந்து 45 வயசு கிட்டத்தட்ட ஆகுது போல. அவங்களுக்கு 10வது பிரசவம் அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து ஏதோ பாடியில வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வருது. இவங்க இந்த நலம் காக்கும் ஸ்டாலினோ மக்கள் தேடி மருத்துவம் மூலியமா போய் அங்கங்க செக் பண்ணும்போது இவங்க போய் ஒளிஞ்சிப்பாங்களாம்.
சார்கிட்ட சொல்கிறது கூச்சமாக இருந்து சொல்லவே இல்லை. சரி நான் சார் வந்தாங்கன்னா போய் ஒளிஞ்சிக்குவேன், என்ன பண்ணுறது அப்படின்னு ஒளிஞ்சிக்குவேன். ஏன்னா இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போறது பிடிக்காது. பிரெக்னென்ட்னு சொல்றதுக்கு அவங்க கொஞ்சம் கூச்சப்பட்டிருக்காங்க. ஏன்னா 10வது பிரெக்னென்ட் போது யாருன்னா தப்பா நினைப்பாங்க அப்படின்னு கூச்சப்பட்டிருக்காங்க. இவங்க இந்த டாக்டர் டீமை பார்த்த உடனே ஓடி போய் ஒழிஞ்சுப்பாங்களாம். ஆனாலும் வந்து இவங்க ஒரு நாள் வந்து இவங்க ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அனிமிக்கா தெரிஞ்சிருக்காங்க. இவங்களை எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகணும்னு டாக்டர் டீம் பிளான் போட்டு, இதுதான் மெயின், எப்படிலாம் ஒர்க் பண்றாங்க பாருங்க. டாக்டர் டீம் பிளான் போட்டு இவங்க எங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கினா வரமாட்டாங்கன்னு நினைச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா கலெக்டர் கிட்ட சொல்லி, போலீஸ் கிட்ட சொல்லி, போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. கலெக்டர் சார் மூலமா போலீஸ் பாதுகாப்போட என்னை கூட்டின்னு போய் போலீஸ் பாதுகாப்பு தருமபுரியில் வந்து என்னை காப்பாத்தி இந்த நிலைமைக்கு நல்லா பண்ணி விட்டுனுக்குறாங்க. இப்ப நல்லா இருக்கிறேன் நான். சோ இதுதான் ஒரு அரசாங்கம். ஒரு வீடு வீட்டுக்கு போ, கிராம கிராமமா போ, மலைவாழ் சைட்லாம் போ, அங்க மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு கண்டுபிடிங்க. இப்போ அந்த அம்மாவை அப்படியே விட்டு இருந்தா எதனா ஆகிருக்கும்ல, கண்டிப்பா. ஆனா விட தோணுச்சா? இப்போ 6.5 கோடி மக்கள்ல 6.5 கோடி ஓட்டர்ஸ். சோ மக்கள் ஒரு க்ளோஸ் டு 9 crores 10 crores இருக்குன்னு வச்சுக்கோ. 10 கோடி மக்கள்ல ஒரு பொண்ணு தானப்பா விடுப்பா, நிறைய பெருசா கண்டுக்கிட்டு மலையில எல்லாம் தூக்கிட்டு வந்து கீழே எங்கேயும் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்து பண்ணிட்டு போறது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதியா, விட்டுறீங்க போயா. 10வது பிரசவம் நம்மளுக்கு எதுக்கே முடியா, எவ்வளவு நேரம் ஆகிருக்கும் இப்படி சொல்ல. பட் இருந்தாலும் 10 கோடியில ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, அது தமிழ்நாட்டு பிரஜை ஹெல்ப் பண்ணி தாண்டா ஆகணும். நம்மளுடைய பெண்கள் தாண்டி ஹெல்ப் பண்றாங்க பாருங்க, போய் தேடி கண்டுபிடிச்சு. இதுதான் தமிழ்நாடு. இது அந்த பெண்ணே சொல்றாங்க அவங்க வாயால. இதுதான் ஒரு திட்டத்தின் ஒரு இதுவே ஒரு வெற்றியே இதுதான். அம்மா முதல் முறையா அந்த டாக்டரை பார்த்து பயந்தீங்கல்ல, இப்ப அந்த டாக்டர் உங்களுக்கு யாரு? சாமி மாறிங்க. இதுதான் அந்த திட்டத்தோட வெற்றி. ஆக்சுவலா அந்த ஆங்கரே கலாய்கிறாரு. ஏங்க உலக வரலாற்றிலே போலீஸ் பாதுகாப்போட ஹாஸ்பிட்டலுக்கு போன ஒரே ஆளு நீங்களா தாங்க. பாத்துக்கோ எவ்வளவு பெருமை. ஆனா உலகத்திலேயே போலீஸ் பாதுகாப்போட மருத்துவமனைக்கு போன ஒரே ஆள் நீங்க தான். ஏன் அப்புறமா அந்த டாக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த திட்டம் எதுக்கு. ஆக்சுவலா இது பாதி பேருக்கு தெரிய மாட்டுது. வேணா நீங்க கலாய்க்கிறதுக்கு மட்டும் இந்த திட்டத்தை யூஸ் பண்றீங்க, இது அப்படி கிடையாது. வில்லேஜ் சைடு அந்த சைடுல வந்து ஒண்ணுமே இந்த பிபி செக் பண்றதுக்கு, இந்த சுகர் போய் செக் பண்றதுக்கு, ஜுரத்துக்கு போக மாட்டாங்க. இந்த சுகர் போய் செக் பண்ணதுக்கு கூட வெக்கப்படுறாங்க, போக மாட்டாங்க. இது அப்படியே விட்டா நம்ம நாளடைவில் இது வந்து பெரிய வியாதியில போய் முடியும். சோ நாங்க வந்து கிராம கிராமமா போயிட்டு அந்த மக்களுக்கு வந்து சுகரை செக் பண்ணது, சுகர் டேப்லெட்ஸ் கொடுக்குது, அதை கண்ட்ரோல் பண்ண பாக்குறோம். நிறைய டிசீஸ்க்கு நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு இந்த மருத்துவ மக்களை தேடி மருத்துவம், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின், இந்த திட்டங்கள் மூலியம் பெரிய பெரிய விஷயமா இருந்தாலும் அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து நாங்க ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட ஒண்ணும் இல்ல, இந்த திட்டங்கள் கிட்டத்தட்ட 2.5 கோடி பேரை ரீச் ஆகிருக்காங்க. எது 2.5 கோடி பேர் இதை யூஸ் பண்ணிருக்காங்க. 2.5 கோடி. அதுலயும் என்ன சொல்றாங்கன்னா இதுல 56 to 60% வந்து லேடிஸ் தான். அப்ப 2.5 கோடி தான், கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு இதுல பயனடைந்தவர் பாத்தீங்கன்னா பெண்கள் தான். சின்ன வியாதில இருந்து. ஏங்க இப்போ நம்ம இது கலாய்க்கிறவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க, அது என்னப்பா குறி? ஆச்சரியக்குறி. அந்த ஆச்சரியக்குறிங்களுக்கும் இந்த சங்கி கூட்டங்களுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம சிட்டி சைட்ல உட்காந்து 1000 டைலாக பேசிட்டு போயிடலாம். ஆனா அங்கங்க நினைச்சு பாக்கணும், அந்தந்த பகுதியை நினைச்சு பாக்கணும். இப்ப விடியல் பயணம் சிட்டி சைட்லயே அவ்வளவு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அங்க ஒண்ணு இல்ல, அவங்க கேக்குறாங்க விடியல் பயணத்தால பயனடைஞ்சவங்க எல்லாம் கொஞ்சம் எழுச்சிக்கணுமா, யாருனா எல்லாருமே எழுச்சி கை தட்டுறான். எத்தனை பேர் விடியல் பயணம் பஸ்ல போறீங்க? அந்த பிங்க் பஸ் கொஞ்சம் எழுந்திருச்சு நில்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் விடியல் பயணம் பஸ்ல டிராவல் பண்றீங்க சும்மா தெரிஞ்சுக்கலாம். அப்பா சோ ஒரு வகையில இல்ல ஒரு வகையில இந்த திட்டங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கு. அதே மலைவாழ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெண் பேசினாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து அவங்களுக்கு 23 வயசு தான் ஆகுது. அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு போல. திடீர்னு அப்பதான் கல்யாணம் ஆகி போறாங்க, திடீர்னு வந்து ஸ்ட்ரோக் ஆயிட்டு பேரலைஸ் ஆயிடுச்சு போல. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க என்னடா மருமகளுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஏங்க 23 வயசுல ஸ்ட்ரோக் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்? அதுவும் எங்க, அதுவும் அந்த சைடுல நீங்க இங்க சிட்டினா தூக்கி தப்புன்னு சொல்லி இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு எங்கன்னா போயிட்டு அங்க இருக்கிறவங்க ஸ்ட்ரோக் வந்தோம்னா அவங்களோட உடம்பு எப்படி தோணி இருக்கும், அவங்களோட மனசு எப்படி இருந்திருக்கும், ஐயோ நடா இப்பயே ஸ்ட்ரோக் ஆயிட்டு. ஆனா இதையும் கண்டறிந்து அவங்கள கூட்டிட்டு போயிட்டு செக்அப் கொடுத்து ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் சேர்த்து எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் இந்த திட்டங்கள் மூலியமாவே பயன் கொடுத்தனால அவங்க பாராட்டுறாங்க. வந்த நீ வாழ்க்கையை உன் கையில தரமா, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி என் கூட பேசினாங்க, என் குடும்பத்துக்கிட்ட பேசினாங்க. பேசி அப்புறம் எனக்காக கைக்கான பயிற்சி கொடுத்தாங்க, கால்கான பயிற்சி கொடுத்தாங்க. இப்போ அந்த மாதிரி செஞ்சனால இப்போ என் வாழ்க்கையே மாறிடுச்சு. இப்போ நான் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் நல்ல நிலைமையில வந்துட்டேன்.
என் குடும்பமே நல்லா இருக்கு, என் வாழ்க்கையே இப்போ என் கையில வந்து மறிக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாராட்டுறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சரா இருக்காங்க. பாத்துங்க. வீட்டில் சும்மா இருந்தவங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற வாலண்டரியாக போய் நான் குழந்தைங்களுக்கு என்னால் முடிஞ்சதை சொல்லித்தரேன் அப்படின்னு 2 கிலோமீட்டர் நடந்து போய் ஸ்கூலில் போய் இப்போ அவங்க டீச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சார் குழந்தைங்களுக்கு. இப்போ அவங்க டீச்சரா இருக்காங்க. இத மாதிரி கேட்கும் போதெல்லாம் இதெல்லாம் இப்ப இந்த அதனால புரியாது பாப்பாரா, அதனால புரியாது. ஆச்சரியக்குறி இந்த ஆச்சரியக்குறி தலைவன் பாப்பாரா, இந்த தலைவனுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியக்குறி தலைவன் இதையா உட்காந்து பாக்க போறாரு. அவரு எதுனா படத்தை போட்டு பார்த்துருப்பாருயா. இதெல்லாம் பார்த்தா வயிறு எரிஞ்சு அவரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறதுக்கு. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. தமிழ்நாடு என்ன பண்ணுச்சு, தமிழ்நாடு பெண்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேக்குறானுங்களே. இப்போ நிகழ்ச்சி பாருங்க. ஏங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நாங்க லாஸ்ட்ல ஒரே ஒரு டைலாக் பேசுவோம். நீங்க என்ன விடியல் பையன் குத்து என்ன நொட்டுறீங்க, எவன் கேட்டா? நீங்க என்ன தமிழ் புதல்வன் குத்து என்ன நொட்டுறீங்க, நீங்க என்ன புதுமை பெண் குத்து என்ன நொட்டுறீங்க, அப்படியே குடுக்குற காசெல்லாம் ஒயின் ஷாப் மூலியமா வெளியில எடுத்துக்கிறீங்க. சோ இப்படி குடுக்குற மாதிரி கொடுத்து இப்படி தூக்குற மாதிரி தூக்கிக்கிறீங்கன்னு நொட்டுவாங்க. இப்ப இந்த அந்த ஆச்சரியக்குறி கேக்குதுல்ல. நான் என்ன சொல்றேன், நீ இப்போ சொல்லு ஒயின் ஷாப்ப மூடுறேன்னு சொல்லு. நான் சொல்றேன் தலைவரே, விஜய் தலைவரே, ஒயின் ஷாப்ப மூடுறேன்னு இப்ப அறிக்கை விட்டீங்கன்னா நான் ஓட்டு போடுறேன். கன்ஃபார்ம் நீங்க சொல்லுங்க, ட்வீட்ல போடுங்க. ஒரு வைன் ஷாப் இருக்க கூடாதுன்றீங்களா? மது கடைகளை அங்கங்க இழுத்து மூடணும்னு போராடுறீங்களா? மது கடை தான் வந்து தமிழ்நாட்டு மக்களை அழிக்குதுன்னு சொல்றீங்கல்ல. ஆமா ஆமா. இப்போ நீங்க குடுக்கிற உரிமை தொகை பணத்தை கூட நீங்க இப்படிதான் வசூல் பண்றீங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்போ மது கடைகள் தமிழ்நாட்டில் இருக்காது அப்படின்ட்டு வந்து ஒரு ட்வீட்டோ தேர்தல் அறிக்கையோ விடுங்க. முதல் கையெழுத்து போடுங்க. 100% சொல்றேன், நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன். சொல்லுங்க சார், விஜய் சார். ரோஸ்ட் பிரதர்ஸ் நீயும் போடுறியா? கன்ஃபார்ம் போட்டுறேன். எடிட்டர் நீயும் போடல. ரோஸ்ட் பிரதர்ஸ் சார்பா 3 பேர் ஓட்டு உங்களுக்கு இப்பயே நொட்டுறோம். ஆமா. ஆனா எங்களுக்கு மது கடையை மூடணும், இமிடியேட்டா மூடணும். ஆனா இதுவரை மூடுறேன்னு சொல்லிட்டு அரசாங்கம் நடத்தக்கூடாது, நாங்க பிரைவேட் தான் நடத்துவோம், ஆதவன் புசிகோ நடத்தும் அப்படி சொல்லக்கூடாது. எது அரசாங்கம் வாங்கி மக்களுக்கு செய்யறது தப்பு, நீங்க பிரைவேட்டா வாங்கி ஃபுல்லா எடுத்து பாக்கெட்ல சொல்லிட்டு போலாம்லாம் நினைக்காதீங்க. மதுக்கடை தமிழ்நாட்டுல இயங்காதுன்னு நீங்க சொல்றது நாங்க ஓட்டு போடுவோம். அப்படி சொல்ல மாட்டீங்கன்னா உக்காந்தீங்கன்னு இந்த டைலாக பேசக்கூடாது. குடிக்காம என்ன ஒரு படம் சொல்லு, ஒரே ஒரு படம் சொல்லு சொல்லு, ஒரே ஒரு படம். அது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டாச்சு படமே இல்லங்க விஜய் படம் இல்ல. அப்புறமே எப்படி அடிப்பீங்க? சோ இவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கணும். நம்ம ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கணும், பார்த்தாதான் புரியும் இந்த தமிழக அரசு கொண்டு வர திட்டங்கள் மக்களுக்கு எப்படி பயனா அமையுது. ஒரு வந்து பாரா ஒலிம்பிக் சாம்பியன்ல வின் பண்ணவங்க ஒருத்தவங்க பேசுறாங்க, அவங்க பேரு துளசிமதி முருகேசன் என்னமோ. அவங்க அவ்வளவு சந்தோஷமா அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்றாங்க. லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் குவிட் பண்ணாம உங்க ட்ரீம்ஸை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க எல்லாருமே சிங்க பெண்கள் தான். இந்த தமிழக அரசு எனக்கு எப்படி பேக் போனா சப்போர்ட் பண்ணுச்சு, என்னால எப்படி நான் ஒலிம்பிக்ல போயிட்டு என்னால மெடல் அடிக்க முடிஞ்சிச்சு, நான் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என்ன எப்படி இந்த ஊர் உலகம் கலாச்சிச்சு. ஒண்ணும் இல்ல, கோச்சிங்க்கு போகும்போது பேட்மிண்டன்ல அவங்க இது பண்ணிருக்காங்க. கோச்சிங்க்கு போகும்போதே வந்து எல்லாரும் கேட்பாங்களா, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு கை வரல, எங்கன்னா அடிபட்டு 2வது கையும் போகுது. சோ இப்படி எல்லாம் என்ன கலாச்சும் நான் இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கேன். அதுக்கு எனக்கு தமிழக அரசு இவ்வளவு ஊக்கம் கொடுத்திருக்கு, இவ்வளவு சப்போர்ட் கொடுத்திருக்கு. பொண்ணுங்களை எதுக்கு கிரவுண்டு கூட்டு வர, இதுங்க என்ன சாதிச்சிட போதுங்க, முக்கியமா என்ன ஒரு மாற்றுத்திறனாளி ஆல்ரெடி கை இப்படி இருக்கு, விளையாட போய் இன்னொரு கையை உடச்சிட்டு வர போறியா அப்படின்லாம் கேட்டாங்க. அவங்க கிட்டலாம் எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க, கடவுள் கிட்ட வேண்டி வேண்டி கேட்டா கடவுள் பையன் கொடுத்துருவாரு, கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒலிம்பிக் கலந்துக்கணும்ன்றதே கனவா இருந்துச்சு. என்னோட கனவை நனவாக்கி நான் மெடல் ஜெயிக்க காரணமா இருந்த சிஎம் சாருக்கும் தமிழ்நாட்டை இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலா மாத்தணும்னு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்க நம்ம டெபுட்டி சிஎம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சாருக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏங்க நான் ஒண்ணுதாங்க கேக்குறேன், ஏங்க லாஸ்ட் 10 வருஷத்துல இது மாதிரி எதுனா ஒரு நிகழ்ச்சி நட்ட முடிஞ்சிருக்குமாங்க? நான் கேக்குறேன். எதுவுமே பண்ணாதாங்க வரும், ஏதாவது பண்ணல. இவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க, எனக்கு ஒன்னும் புரியல. லாஸ்ட் 10 வருஷத்துல இது மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, ஏன்னா நம்ம உரிமை தொகை கொடுக்கல, நம்ம தமிழ் புதல்வன் கொடுக்கல, நம்ம புதுமை பெண் கொடுக்கல, நம்மள மக்கள் தேடி மருத்துவம் கொடுக்கல, நலம் காக்கும் ஸ்டாலின வேற திட்டமாவும் கொடுக்கல, விடியல் பயணமும் நம்ம கொடுக்கல. 10 வருஷம் இவங்க குத்துது ஒன்னே ஒண்ணுங்க, அம்மா உணவகம்ங்க. அதை தவிர்த்து எதுனா ஒண்ணு ஒரு மக்களுக்கு நல்லது செய்யற வகையில இவங்க 10 வருஷத்துல என்ன குத்துருப்பாங்க? என்ன ஒண்ணே ஒண்ணு. அதை எதிர்த்து இவர் இந்த ஆச்சரியக்குறி கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க எது கேட்கணும்? கேட்க மாட்டோமே. குடுக்காதவன நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் மக்களே, குடுக்கிறவனதான் 1000 நொட்டை சொல்லுவோம். 1000 நொட்டை
இது இல்ல அது புரியுதா? இப்ப என்ன தெரியுமா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உனக்கு வந்து ஒருத்தர் காசே குடுக்கலன்னு வச்சோ, ரிலேஷன் இருக்காருல்ல, ஆமா. ரிலேஷன் ஒருத்தங்க இருக்காருன்னு வச்சுப்போம் மக்களே, வருவாரு வீட்டுக்கு வருவாரு பாப்பாரு போவாரு, ₹1 கொடுக்கவே மாட்டாரு. அவரை நம்ம பெருசா நல்லா ஜாலியா தான் எடுத்துப்போம், ஐ மீன் சந்தோஷமா இருப்போம். டெய்லி வருவாரு ஒருத்தர், ₹10 குடுத்துட்டு போவாரு. என்ன காசு இது ₹10 அப்பப்போ 10 கொடுப்பேன், என்னன்னா அசிங்கப்பத்திரியா ₹10 கொடுத்து எது? அப்ப என்னன்னா குடுக்காதவன் பெரிய ஆளு, ₹10 கொடுக்குறவன் நம்மளுக்கு கேவலமா தெரியும். அது மாதிரிதான் இவங்க எப்படி போர்ட்ரே பண்றாங்கன்னா, ₹1 கொடுக்காத அதிமுக அரசு நல்ல அரசுன்னுவான், ₹1000 கொடுக்குற திமுக அரசு கெட்ட அரசு, கட்டணம் இல்லாம விடியல் பயணமா ஃப்ரீயா போங்கம்மான்னு சொன்னா கெட்ட அரசுன்னுவான். தமிழ் புதல்வன் ஏதோ முடிஞ்சது ஒரு ₹1000 கொடுத்தா கெட்ட அரசுன்னுவான். புதுமை பெண்ணின் ஏதோ முடிஞ்சது ஒரு ₹1000 கொடுத்தா கெட்ட அரசுன்னுவான். ஆனா ஒண்ணுமே கொடுக்காதவன் ஐயோ அவங்க பிரில்லியன்ட்டுங்க. எடப்பாடி ஐயா எங்க சித்தப்பா சூப்பர் அப்பாங்க, நான் மாதிரி ஆட்சி குத்தாது 13 பேரை சுட்டு சாவடிக்கும் போது கூட டிவில பார்த்துதான்பா நான் தெரிஞ்சுக்கினேன். எதுங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் சுட்டு 13 பேருங்க, ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல, 13 பேரை ஹெட்ஷாட் பண்றாங்க, பார்த்து சொல்றாங்க, குறி வச்சு சொல்றாங்க. எனக்கு என்னங்க தெரியும், நானே ஏஞ்சி டிவி பார்த்தா 13 பேர் செத்துட்டான். இப்படியாப்பட்ட முதலமைச்சர் தான் இங்க இருந்திருக்கிறாரு. அவருக்கு பூஜா தூக்கத்துக்கும் சப்ப கட்டுறதுக்கு தான் இப்ப ஒரு குறி வந்திருக்கிறாரு. அந்த ஆச்சரிய குறி சப்ப கட்டு தலைவன் யாரா கேள்வி கேட்க மாட்டான். ஆனா இங்க வந்து பாருங்க எவ்வளவு பேர் முன்னேறி இருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. இப்படி முன்னேற்ற பாதையில் தான் இப்ப தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. இப்ப நம்மளுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் வருது, ஆக்ரோஷம் ஆகுதுன்னா, இப்படி மாணவர்களும் சரி பெண்களும் சரி ஏதோ ஒரு வகையில அப்படியே முன்னேறி போயின்னு இருக்காங்க. ஆனா டொப்புன்னு சடன் பிரேக் மாறுற மாதிரி இந்த சடன் குறிகள் வந்து எங்க கிராஃப் அப்படியே கீழே அடிடுவாங்க போல. உண்மைதாங்க. ஏன்னா அங்க சுத்துற பெண்கள் கூட்டத்தை கொஞ்சம் பாருங்களேன், அவங்க பேசுறதுலாம் கொஞ்சம் நல்லா இருக்குதா? எல்லாத்தையும் ஓசினுகள் ஆகிறது. நான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோங்க, ஏமா உங்களுக்கு பிடிக்கலையா ஏங்க, யாருமே கவர்மெண்ட் யாரனா ஃபோர்ஸ் பண்ணிப்பா ₹1000 வச்சுக்கோ, வச்சுக்கோ ப்ளீஸ் வச்சுக்கோ எழுதி குடுத்துருங்க, மத்தவங்க யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. இத வந்து ஒரு அரசாங்கம் சொல்லாது, வேணான்றவங்கள எடுத்து வந்து குத்துருங்கன்னு அரசாங்கம் சொல்லாது. பட் நாங்க சொல்றோம், இந்த அன்னடக்குரியது இந்த ஆச்சரியக்குரியங்கள் நாங்க சொல்றோம். யார் யாருக்கு விருப்பம் இல்லையோ, ஏன்னா நீங்க வேணான்னு கொடுத்தா அட்லீஸ்ட் பயனுள்ளவனுக்கு அதை தருவாங்க அரசாங்கம். உங்களுக்கு வேணான்னு தோணுதா, நீங்க வந்து அந்த ₹1000 ரிட்டர்ன் பண்றீங்க. உங்களுக்கு வேணான்னு தோணுதா, பிங்க் பஸ்ல ஏறாதீங்க. எதுக்கு போறீங்க? ஆச்சரியக்குறிகளை நான் கேக்குறேங்க, போகாதீங்க. போயிட்டு நம்ம பயணமும் செஞ்சிருவோம், நொட்டையும் சொல்லுவோம்னா அது எப்படி? அதுதான் என்ன ஒண்ணும் புரியல. என்ன கரெக்டா இல்லையாங்க? இத சொன்னா தப்பி. தமிழ்நாடு வளர்ச்சி அடையில எங்க எவ்வளவு பொருளாதாரத்தை நம்பர் 1 அந்த ஒரு லேடி வந்து லாஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, திராவிடம் என்ன செஞ்சுச்சுன்னு கேள்வி கேட்டுதான் இருப்பான். நான் இன்னைக்கு இந்த மேடையில ஏறி நின்று பேசுறதுனால திராவிடம் தான் காரணம். இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் சாதிச்சிருக்காங்க, இவ்வளவு பெண் அதிகாரிகள் இங்க வந்திருக்காங்க, அவங்க எல்லாரையும் நம்ம மேடம்னு போட்டு கூப்பிடுறோம்னா அதுக்கு திராவிடம் தான் காரணம். சூப்பர். இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய வளர்ச்சி ஆகி இருக்குன்னா அதுக்கு திராவிடம் தாங்க காரணம். எல்லாத்துக்கும் திராவிடம் தான் காரணம். நம்மள பார்த்து மத்த திட்டங்களை மத்த மாநிலங்கள் எல்லாம் காப்பி கத்துக்கிறாங்க. அது என்னது? இததான் பெருமையா அவங்க பேசிட்டு லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து உரையை கொடுத்து முடித்து விட்டார். அவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு, இந்த திட்டம் இருக்கு எங்க தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியா இருக்கு. நம்ம திட்டங்களை தான் பக்கத்துல இருக்கிற மாநிலம் எல்லாம் காப்பி வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உரிமை தொகை திட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. யாரு என்ன இலவசம் கொடுக்குறியா, இலவசம் குத்து மக்களை கவர்றியான்ட்டு இங்க டைலாக பேசுறாங்களோ அவங்க எல்லாம் தி அதர் ஸ்டேட்ல போயிட்டு இதை பண்ணிட்டு இருக்காங்க. யார சொல்றது சரி? பாஜக தான் இங்க உட்காந்துட்டு கலாச்சிருது, அப்புறமா வேற மாநிலத்துல போயிட்டு டேய் அங்க இப்படிதான்டா தராங்க, நம்மளும் குத்து கவரப் பண்ணலான்டான்ட்டு கவரப். ஆனா இங்கே அரசாங்கம் அதை கவரப் பண்ணதுக்காகவோ ஓட்டுக்காகவோ தரல. எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் முன்னேற வேண்டும், வளர்ச்சி பாதையில செல்லணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் தராங்க. ஏன்னா நேத்து கூட பாத்தீங்கன்னா இந்த உரிமை தொகை எங்களுக்கும் வேணும்ட்டு கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. அதுல 17 லட்சம் பேருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யாருன்னா வந்து வேணான்றவங்க போய் கேட்பாங்களா? அவங்களுக்கு ஒரு நீட் இருக்கு, எங்களுக்கு இது வந்தா ஒரு அளவுக்கு நாங்களும் பேலன்ஸ் பண்ண முடியும், ஒரு அளவுல எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல இப்ப எண்ணி பாக்கணும், 17 லட்சத்துல இந்த ஆச்சரியக்குறிகள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. போயிட்டு அப்ளிகேஷன் பாயிண்ட் போட்டு எழுதி கொடுத்துட்டு எங்களுக்கு முன்ன வரல கொடுங்க, அப்புறமா வந்து மேடையில ஏறி நின்று எங்களுக்கு ₹1000 குடிக்கிறீங்களா, நாங்க கேட்டோமா அப்படின்ட்டு பேசுறது யாரா இருக்குன்னா இந்த ஆச்சரியக்குறி தான். ஆனா அதால உண்மையா பயனடுற மக்களுக்கு அதுல ஒரு ரூபாவோட வர்த்தம்
அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒருத்தங்க வந்து நேத்து பேசும் போதும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஒரு அப்பா பையனுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் அது பையனுக்கு பெரிய காசா இருக்காது, பெரிய காசா தெரியாது. ஆனா ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கு காசு தரும்போது அது வந்து அந்த பொண்ணுக்கு பெரிய காசா தெரியும். இது ஏன் காசு, இது எனக்கான காசு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தோணும். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்த காசு வந்து எங்களுக்கு தோணுது. ஒரு 1000 ரூபாவா இருக்கட்டும், ஒரு கட்டணம் இல்லா பேருந்துவா இருக்கட்டும், எதா இருந்தாலும் எங்களுக்கு அப்படிதான் தோணுது. அதுல இன்னொருத்தவங்க சொன்னாங்க, ஒரு பொண்ணை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, கடவுள்கிட்ட வந்து வேண்டி கேட்டா ஆம்பளை பையன் வேண்டா குத்துருவாரு, ஆனா கடவுளா வந்து பிறக்கணும்னு நினைச்சாதான் பெண் பிள்ளையாதான் பிறப்பாரு. அந்த அத்லீட் பேசினாங்க. சோ இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு பாதி பேர் வந்து வயிற்றுச்சல் ஹாஸ்பிட்டல்ல பத்துக்கிறாங்களா, அவங்க எல்லாருக்கும் போயிட்டு நான் வந்து நம்ம போய் குளுக்கோஸ் வாங்கி கொடுத்துருவோம், நாங்க போயிட்டு குளுக்கோஸ் வாங்கி கொடுத்துட்டு தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில Dresses and footwearsக்கு 35% ஆஃபர், கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை ஷேர் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.